ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன். இது கூட அப்பளமும் வாழைப்பழமும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு அரிசி மாவில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி அதை இந்த மாதிரி வாழையில ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஸ்டீம் பண்ணி அப்படி இல்லைனா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா அடை ரெடி ஆகிடும். டீட்டெயில்டான ரெசிபி லாங் வீடியோவில் இருக்குது. ஒரு கப் அரிசி மாவில் நான் இந்த அடை செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்து இது ரெண்டும் பொன்னிறமாகிற வரை வதக்கி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க அடை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட 1/2 1/2 கப்புக்குள்ளே 2வது தேங்காய் பால் சேர்த்துட்டு கூடவே உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப்லேருந்து 3/4 கப்புக்குள்ளே முதல் தேங்காய் பால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அடப்பிரதமன் ரெடி. எனக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணுன்றதுனால நான் தேங்காய் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். டீட்டெயில் ரெசிபி யூடியூப் லாங் வீடியோவில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழைப்பழமும் அப்பளமும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டைரியை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.